காவடி கட்டியாச்சு. காவடி கட்டுற பொழுது பாடிக்கிட்டே காவடி கட்டுற ஊர்க்கதையெல்லாம் பேசப்படாது. கட்டினாங்க. வெளியில ஒரு எரும மாடு கேட்டுக்கிட்டே இருக்கு. சந்தோஷமா கேக்குது, கண்ணீர் கொட்ட கேக்குது. போன ஜென்மத்து புண்ணியம். மறுநாள் காலையில இவங்க புறப்பட்டு போறாங்களா, எரும மாடும் பின்னாலே போகுது. 1942 நான் சொல்ற நிகழ்ச்சி. எரும மாடும் பின்னாலே போகுது. இவங்கெல்லாம் கோயிலுக்குள்ள போயிட்டாங்க. முருகனுக்கு பாலபிஷேகம், காவடி சர்க்கரை அபிஷேகம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இவங்கெல்லாம் திரும்பிட்டாங்க. ஆறுமுக நயினாருக்கு முன்னால இந்த எரும மாடு அப்படியே நிக்கும். நிமிந்து முருகனை பார்க்கவும் நிக்கும், நிமிந்து இன்னொரு தடவை பார்க்கவும் நிக்கும், அப்படியே நிக்கும். சந்தோஷமா நிக்குது. யாராவது வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிடும். அந்த இடத்த அசுத்தம் பண்ணாது. எல்லாரும் திரும்பிட்டாங்க. எரும மாடு திரும்பல. இல்லை, பெருமான் அடியில் கலந்து விட்டால் அவர் திரும்பியும் வருவாரோ? அப்படியே நிக்க. 3 நாள் ஆச்சு, 4 நாள் ஆச்சு. எல்லாம் எரும மாட்டை கும்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நிக்குது நிக்குது நிக்குது. அந்த ஊர்ல அப்ப என்ன ஆகி போச்சு, கொடிமரம் இத்து போய் விழுந்துருச்சு. இந்த கோயில்ல கொடிமரம் இருக்கு தெரியுமா? கொடிமரங்கிறது என்ன? நம்ம முதுகுத்தண்டு. இதுதாங்க கோயில். வாய்தான் கோபுரவாசல், இதுதான் கோயில். இதுல முதுகுத்தண்டு இருக்குல்ல, அதுதான் கொடிமரம். இந்த முதுகுத்தண்டு வழியா மூலாதார அக்கினி மேல எழும்புது பாருங்க, அதுதான் உற்சவம். கொடியேறிச்சுங்கிறான்ல. கொடியேறதுன்னா என்ன? மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிபூரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, அது வழியா மூலாதார அக்கினி புறப்பட்டு மேல வர்றதத்தான் திருவிழாங்கிறான். அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில். இங்கே தீபாராதனை அங்கே ஆகுது இல்ல, இந்த இடத்துல ஞானிக்கு தீபம் தெரியும். அங்க இருந்து அமுதம் கொட்டும், அதுதான் அங்க கொடுக்கிற பிரசாதம். இதுதான் உடம்பு, இதுதான் கோயில். உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாலயம், வள்ளல் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல், எள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம், கள்ளம் புலனைந்தும் காளா மணிவிளக்கே. தீபாராதனை ஆகுது. எல்லாம் பார்த்தாங்க, முடிஞ்சது. எரும மாடு அங்கேயே கிடக்கு. கொடிமரம் இத்து போய் போச்சு. கொடிமரத்துக்கு மரம் வேணும். கொடிமரம் அவ்வளவு உயரம், ஒரே மரம், குறிப்பிட்ட மரம் வேணும். தேடுறாங்க, கிடைக்கல. அன்னைக்கு ராத்திரி கோயில் தலைவர் தூங்குறார். கனவுல முருகன் போய் காட்சி கொடு. முருகா, கொடிமரம் போச்சு, நாளைக்கு காலையில கொடிமரம் வரும், ஆறுமுக விலாசத்துல போய் நில்லு. எல்லாம் ஆறுமுக விலாசம் தான். சூரசம்ஹாரம் இப்ப நடக்கிறது ஆறுமுக விலாசத்துல தான். கடற்கரை, பிறவி கடலின் கரை போய் நிக்கிறாங்க. மறுநாள் காலையில 6 மணி எரும மாட்டை காணோம். 4-5 நாளா இங்கதான் கிடந்தது, இப்ப காணுமே. காலையில 6 மணி சூரிய உதயம் ஆயிடுச்சு. கடலுக்குள்ள இருந்து கொடிமரம் வருது. அவ்வளவு நீளம், 100 அடிக்கு மேல ஒரே மரம். எப்படி வருது? எரும மாடு கொம்புனால தள்ளிக்கிட்டு வருது. தள்ளிக்கிட்டு வந்து கரையில போட்டுருச்சு. மூச்சு முட்டுது, நொர தள்ளுது, கோபுரத்தை பார்த்தது, விழுந்தது. என் பிறவி நோக்கம் முடிந்து விட்டது, முடிந்து விட்டது. எரும மாடு கதை முடிஞ்சு. எல்லாரும் கும்பிட்டாங்க. நம்ம பிறவிக்கெல்லாம் ஒரு நோக்கம் இருக்கு. எரும மாட்டினுடைய பிறவிக்கு நோக்கம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயிலுக்கு கொடிமரம் கொடுப்பது. அந்த எரும மாட்டை கடற்கரையில தூரத்துல கொண்டு போய் சமாதி வச்சு 1942 எழுதியிருக்காங்க. அதனாலதான் இந்த கதை எனக்கு தெரிஞ்சது. குகஸ்ரீ ரசபதி